வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டு மாடியில் நம்ம வளர்க்குற கத்திரிக்காய் செடிகளை பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு சில செடிகளில் 1-2 கத்திரிக்காய் அழகாக காய்ச்சி தொங்குது. இது வெறும் காய்கள் இல்லைங்க, நம்ம உழைப்புக்கும் அக்கறைக்கும் கிடைச்ச சின்ன சின்ன வெற்றிகள் தாங்க. மாடி தோட்டம் இப்போ பெரிய விஷயம். நம்மளே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை விளைவிக்கிறது ஒரு தனி சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள் இருந்தாலும் அது நம்ம கையால் விளைவிக்கிற சந்தோஷமே தனிதான். பூச்சிக்கொல்லி இல்லாத 100% இயற்கை கத்திரிக்காய் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய் செடியில் காய்கள் வரத்துக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தாங்க. சரியான தொட்டி, சத்தான மண், நிறைய சூரிய வெளிச்சம், தேவையான தண்ணீர், அப்புறம் நம்ம கொடுக்கிற இயற்கை உரங்கள் தான். வெரி சிம்பிள். கடைகளில் வாங்குற கத்திரிக்காயில் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வளர்க்குற கத்திரிக்காயில் 100% இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது காய்களோட டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. செடிகள் வளர்ப்பது மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நண்பர்களே. ஒவ்வொரு காயையும் பார்க்கும்போது அதனுடைய சந்தோஷம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மனாலையும் மாடி தோட்டம் போட முடியாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக முடியும். இதுக்கு பெரிய இடம் தேவையில்லை, அதிக அனுபவமும் தேவையில்லை. ஒரு சின்ன ஆரம்பம், கொஞ்சம் அக்கறையும் போதும். உங்கள் மாடியும் இப்படி ஒரு பசுமை தோட்டமாக மாறும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. நாம் வளர்க்கும் இந்த 1-2 காய்கறிகள் வெறும் ஆரம்பம்தான் நண்பர்களே. இந்த மாதிரி காய்கறிகள் வளர நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை செய்யணும். உங்கள் கத்திரிக்காய் செடிகள் இன்னும் செழிப்பாக வளர சில முக்கிய டிப்ஸை பார்க்கலாம். செடியை சுற்றி வாரம் ஒரு முறையாவது மண்ணை மெதுவாக கொத்தி விடணும். அப்போ தான் மண்ணில் காற்று பாயும், தண்ணீர் நல்லா உறிஞ்சும். செடிக்கு நடுவில் ஒரு குச்சி ஊனி விடணும். அப்போ தான் செடி சாயாமல் நல்லா வளரும். மண்புழு உரம், காய்கறிகள் கழிவு உரம், பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்ற இயற்கை உரங்களை 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இது செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நல்லா வளர உதவும் நண்பர்களே. கத்திரிக்காய் நல்லா பளபளன்னு உறுதியாக இருக்கும்போது அறுவடை செய்யலாம். சீக்கிரமாக அறுவடை செஞ்சால் செடியில் இருந்து அடுத்தடுத்த புதிய கத்திரிக்காய் வளர உதவும் நண்பர்களே.